டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றொரு அன்பாக்சிங் எபிசோடில் நம்ம மீண்டும் வந்திருக்கோம். என்ன ஃபோன் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X. Realme X பாக்ஸுக்கு மேலேயே பாப்அப் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மென்ஷனே பண்ணியிருக்காங்க, இப்போல்லாம் வந்ததெல்லாம் பாப்அப் ஜெனரேஷனுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க, இப்போ வர ஃபோனில் பாப்அப் ஜெனரேஷன், அதனால் பாப்அப்போட கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும், இந்த கேமரா வந்து கண்டிப்பாக பாப்பப்போட தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அன்பாக்சிங்கில் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது, ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனை உங்களோட நானும் ஷேர் செய்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்க ரெடியாக இருங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. ரியல்மி பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறைய ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் தாங்க ஆகுது இது லான்ச். ஏதாவது கம்பெனி வந்து இது ஓப்போட சப் பிராண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே டிபியூ கவர் பேஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து கைட்லைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனை பற்றியான நம்ம ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம இங்கே படிச்சுக்க முடியும். ப்ளஸ் வந்து சிம் எஜெக்டர் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிபியூ கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன தான் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கலர் அப்புறம் சேஞ்ச் ஆகிது, அழுக்கப்பட்டு அது வேறு விஷயம். இப்போ இங்கே வச்சுட்டு இங்கே வந்து ஃபோன் வந்து ஒரு அழகான ஃபோன் இருக்குது. ஸோ இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்க்கலாம். எங்கே உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸு இப்போ இந்த ஃபோன் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியான லுக். என்கிட்ட ஒரு ஒயிட் கலரில் ஒரு லுக் இருக்குது, ஷைனிங்கான லுக் இருக்குது Realme Xோடது. ஸோ இந்த ஃபோன் இப்படி சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஃபோனில் உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்காக உங்களுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிக்காக சார்ஜர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ வந்து Realme X வந்து டைப் சிக்கு மாறினது ரொம்பவே நல்ல விஷயம். மைக்ரோ யூஎஸ்பியே கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க டைப் சிக்கு மாறிட்டாங்க. ஸோ அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த பாக்ஸில் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் நாம் இங்கே பார்த்துருவோம். என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஃபோன் வந்து இந்த வாட்டி இவங்க Realme X வந்து பாப்அப் கேமராவுடன் கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக இருக்கணும். அது எல்லாமே நாச்சரே இருக்கக்கூடாது. எந்த ஒரு வாட்டர் டியூ ட்ராப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பெஸ்லெஸ் டிஸ்பிளேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பாப்அப் கேமரா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாப்அப் கேமரா ரொம்பவே சூப்பராக வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சு சொல்கிறேன். ஸோ முதல்ல இதோட எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் அது வால்யூம் ப்ரோக்கர்ஸ் வால்யூம் டிக்ரீஸ் மற்றும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதானது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் க்ரில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. பவர் ஆன் ஆஃப் பட்டன் தவிர இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டுக்காக இங்கே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இது மூலமாக நீங்கள் வந்து சிம் யூஸ் பண்ணி முடியும். ஸோ இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் அதிகரிச்சிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டோரேஜ் அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது. 2 சிம் ஸ்லாட் தான் இருக்குது. சிம் ஸ்லாட் வந்து 2 சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம இதோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன் அதாவது Realme Xோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா பக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1080x2300 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர இவங்க செக்யூரிட்டிக்கு இவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி கை வச்சிங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஏன்னா சூப்பராக வேலை செய்யுது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் செமையாக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:5.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு வரையில் இவங்க வந்து இன்னும் நல்லா வேலை செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ உள்ள ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸருக்கு கொண்டு வந்து மாறிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து Qualcomm ஸ்னாப்ட்ராகன் 710 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட இருக்குது வந்து 4GB RAM 64GB RAM ஸ்டோரேஜ் அண்ட் 8GB அண்ட் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற டிவைஸ் பார்த்திங்கன்னா 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜில் இருக்கிற டிவைஸ் தான் இருக்குது. ஸோ அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. கலரும் ரொம்ப நல்லா இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு.
ஆனால் எக்ஸ்பேண்டபிளுக்கு இந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவங்க எந்த ஒரு இதுவும் இல்லை. தேர்ட், அதாவது சிம் ஸ்லாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு கிடையாது. ஸோ கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா இவங்க கேமராவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, பின்னாடி ஒரு டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. டுவெல் கேமரா வித் செங்கிள் LED ஃப்ளாஷ் மற்றும் கீழே வந்து ரியல்மி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவெல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் ட்ரிபிள் கேமரா வருது. பட் ஆனால் Realme Xல 48 MP மெகாபிக்சல் f1.7 அப்பரேச்சர் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் f2.4 அப்பரேச்சர் உடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இதை ரிவ்யூ செஷனில் தான் சொல்ல முடியும். பின்னாடி ஒரு சிங்கிள் LED ஃப்ளாஷ் இருக்கிறதும் சொல்லிட்டேன். அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் என்ன கேமரா கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 16 மெகாபிக்சல் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. அதில் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்துக்க முடியும், வீடியோஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு ஃபோட்டோஸ் பொர்ட்ரேட் மோட்லேயும் ரொம்ப ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி பொர்ட்ரேட் மோட்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் இவங்க பொர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து பேக்கில் தான் பொர்ட்ரேட் கொடுப்பாங்க. பட் இவங்க ஃப்ரண்ட்லேயும் பொர்ட்ரேட் கொடுத்துருக்குங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இதுக்கான எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதுக்கான நீங்கள் எப்படி எடுக்க விரும்புகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கே செட்டிங்கில் போயிட்டு சரி பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஃபோனில் பேட்ரி பற்றி பேசணும் அப்படின்னா இவங்க வந்து 3765 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் VOC பேட்டரி சார்ஜர் மூலமாக நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் செய்யுது அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. ஆனால் VOC யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓப்போவும் இதே மாதிரி தான் ஒரு பேட்டரிஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் வேலை செஞ்சது. ஸோ Realme X இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு சில எல்லாமே கொடுத்துட்டேன். இவங்க வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் இருக்குது. இதை தவிர இவங்க வந்து ப்ளூ கலரும் பங்க் ப்ளூலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த Realme Xோட அன்பாக்சிங் மட்டும் பார்த்தோம். எனக்கு இன்னும் Realme Xோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குது நல்லா பார்த்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை இதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர்ஸ் செக்ஷனை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதை விரும்புனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.